வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. இது எங்க வீடு. இங்க எப்படி நடந்துக்கணும்னு நீ எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காத. அப்படியே சொல்ல நினைச்சா உங்க வீட்டுல போய் சொல்லு. இங்க சொல்ல கூடாது. மணிகண்டா, நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கடா. நானா அது அதிகமா பேசதானே செய்யறேன். ஆனா நீங்க உன் பாட்டுக்கு பெரிய பெரிய காரணம் பண்றீங்க. போ எங்க வீட்டை விட்டு. இந்த குடும்பையெல்லாம் பார்க்கதான் நான் உயிரோட இருக்கா. அவரு இந்த வீட்டோட மாப்பிளடா. கபிலன் ஒண்ணும் இல்லையே. அவர்கிட்ட சண்டை போட்டு இப்படி அசிங்கப்படுத்துறியா? ஒண்ணும் இல்ல. அப்படி பண்ற போடாங்கறல. எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லாதீங்க. சும்மா என்னையே சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா. நீங்க உடைய கூடாதுங்க. ஏடா ஏடா எங்களை இப்படி வேதனைப்படுத்துற? ஏடா அவர் வீட்டு மாப்பிள்ளடா. அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? ஏடா இப்படி பண்ற நீ? அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ள மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி அமுதா அவளுக்கு அண்ணன்டா. ஐயோ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அம்மா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. எப்படி உட்கார்ந்திருக்காரு பாரு. ஏடா அம்மா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா? உன் மருமகனுக்கு தான் பொண்டாட்டி பாசம் கண்ணை மறைக்குதுமா. அவர் கூட பிறந்த தங்கச்சி ஒரு கொலைகாரி மாதிரி பாக்குறாருமா. என்ன பண்ண சொல்ற? சொல்லுமா. கடவுளே, ஏங்க ஏங்க இப்படி பண்றான்? மாப்பிள்ளைய புனிதாவையே இப்படி பேசுறானே. என்னங்க நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை? டேய் போடா போடா. ஆண்டவா, நான் உனக்கு என்னதான் குறை வச்சேன்? ஏன் குடும்பத்தை இப்படி சோதிக்கிற ஆண்டவா? நீ அவனை கூட்டிட்டு போமா அமுதா. நீங்க வாங்க மாமா. வாங்க வாங்க. ஏய் வல்லவா, நீ உட்கார்றா. அவட உட்கார. அண்ணே ஓ போனே. உட்கார முடியலங்க. என்னங்க? அண்ணி, தேவனே, அண்ணி, தேட வந்திருக்காப்ல இருக்கு. அண்ணி, அண்ணி, வா தேனே, வா. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தேனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவான் எங்க இருக்கா? மாடியில தான் இருக்கா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாத்து பாத்து மெதுவா. சித்தி வாங்க சித்தி, உட்காரு. என்னடா? வா உட்காரு தேனே, உட்காரு. தேவான வேற அழுதுகிட்டே இருந்தா. பாப்பா வேற தூங்காம இருந்தால, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். அத்தை, தெய்வான எதுக்கு அழுதுட்டு இருக்கா?
தேனு குழந்தை என்கிட்ட கொடுமா. ஆ, வேண்டாம் நீ. ஸ்ரேயா இப்பதான் தூங்குறா. இப்ப உங்ககிட்ட கொடுத்தேன்னா திரும்பவும் எழுந்துருவா, அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவா. தேவானையும் இவளுக்கு பால் கொடுக்க முடியலையேங்கிற கோவத்துல அழுதுகிட்டே இருக்கா.